ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் வடை. எல்லாருக்கும் தெரியும் சாம்பார் வடை எப்படி சாப்பிடுவோன்றது. இதில் என்ன புதுசு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். புதுசு எதுவும் கிடையாது. எனக்கு வந்து ஷெஃப் கௌஷிக் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லும் பொழுதே எனக்கு வந்து அந்த டிஷ்ஷை செய்யணும்னு ஒரு ஆசை வந்து நான் செஞ்ச டிஷ் தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் 1 கப் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டேன். நம்ம சாம்பார் செய்வோம், அதுக்கப்புறமேட்டு வடை செஞ்சுட்டு அதை வந்து அதில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். இதில் இவர் சொல்லும் பொழுதே நமக்கு வந்து அப்படியே ஒரு சாப்பிட்ட ஃபீல் அப்படியே கொடுக்கும். அதனால் எனக்கு அது கேட்டதுமே நம்ம செஞ்சே ஆகணும் அப்படி நினச்சி செஞ்ச ரெசிபி தான் இது. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இப்போ உளுந்து ஊற வச்சாச்சு. அதே மாதிரி சாம்பாருக்கு நான் வந்து 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து குக்கரில் தேவையான அளவு தண்ணி வச்சு இதை வந்து நல்லா விசில் விட்டு குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து சாம்பாருக்கு ஒரு மசாலா தான் அரைக்க போகிறோம். ஸ்டீம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நான் வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துக்கலாம். தனியாக சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த அளவு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஃபேனில் ஆற வச்சு இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் ஓரளவு நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஃபேனில் ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா குழஞ்சிட்டு இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நான் உரித்து எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் பொழுது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முடியாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கிடைக்காது, பட் இருந்தாலும் இந்த டைம் இந்த டிஷ் செய்கிறதுக்காகவே நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ சின்ன வெங்காயம் கிடச்சிது. ஸோ அதில் 1 கப் சேர்த்துட்டு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி அதில் சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நம்ம வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 4-5 வெந்தயம் போட்டு கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை அதில் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிச்சு வச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போது ஊற வச்சுருக்க உளுந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி ஜாஸ்தி விடக்கூடாது, அதே மாதிரி தண்ணி இல்லாமலும் அரைக்கக்கூடாது. இப்போது நம்ம வந்து அடுப்பில் வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் இப்போது சூடானதும் நம்ம வந்து சின்ன சின்னதாக எண்ணெயில் இந்த மாவை வந்து கிள்ளி போடணும். குட்டி குட்டி போண்டா வாட்டம் போட்டு எடுக்க வேண்டியதான். இதில் வந்து மாவில் வந்து தண்ணி ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி இல்லாமலும் இருக்கக்கூடாது. தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும், அதே மாதிரி ரொம்ப தண்ணியே இல்லாமல் இருந்தால் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் கவனமாக மாவை நல்லா நீங்கள் வந்து பதமாக இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரித்து எடுத்தாச்சு. ஒரு பவுலில் நம்ம பொரித்து எடுத்த இந்த குட்டி குட்டி வடையை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூப்பராக மொறுன்னு இருக்கும் அந்த வடையை நம்ம அந்த மாதிரி பொரித்து எடுத்தோம்னா. இப்போ பாருங்கள், இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாம்பார் தான் இதில் எடுத்து ஊற்ற போகிறோம். நமக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நல்லா அது ஊறுற அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்து நான் வந்து பக்கத்துலேயே தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நெய்யை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து லைட்டாக பருப்பு பொடி நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, அந்த பருப்பு பொடி போட்டுட்டு இந்த சூடாக இருக்கிற நெய்யை இதில் சேர்த்துட்டு அடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதுதான் மேலே தூவ போகிறோம். தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இது அவர் சொல்லும் பொழுதே எனக்கு வந்து ரொம்ப டெம்ப்டான விஷயம். அதனால தான் நான் டக்குன்னு உடனே செஞ்சது. செம்ம சூப்பராக வந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுங்க. தேங்க்யூ.